உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானின் அதிசாரா பெயர்ச்சி. இது எப்ப நடக்குது அப்படின்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இந்த பெயர்ச்சி ஆரம்பிச்சு நவம்பர் மாதம் 14-15 இது முடியுது. இது பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு வர்றாங்க. அந்த கடக ராசியில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்படி உச்சம் பெறும் அந்த குரு பகவானால் துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த பலன் நடக்க போகிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். யாருமே மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. இதற்கு முன்னாண்ட நிறைய பதிவுகள் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, லைக் பண்ணிக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ இந்த துலாம் ராசி, இந்த துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறாரு. எப்படி வந்திருக்கிறாரு? உச்ச பலத்தோடு. அப்போ குரு பகவான் உச்சமாகும் போது அதிகமான பலம் பெறுகிறார், வீரியம் கிடைக்கிறது. அவர் அந்த இடத்துல இருந்து அதிகாரம் பண்ணும்போது வேகமாக பண்ணுவார், நல்ல பலன்களை வேகமாக கொடுப்பார் நம்மளுக்கு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு அந்த குரு பகவான் வந்திருக்கிறாருன்னா, எப்படா அந்த குரு பகவான் அங்க வருவாரு அப்படின்னு துலாம் ராசிக்காரர்கள் காத்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அது மட்டும் இல்லைங்க, 10ஆம் இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவர் 5ஆம் பார்வையாக துலாம் ராசிக்கு அடுத்த இடம் விருச்சிக ராசியை பார்க்கிறார். தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை, அந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான டைங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துவண்டு போயிருந்தாலும், யாராருக்கோ என்னென்னமோ செஞ்சு, எவ்வளவு உதவிகள் செஞ்சு அவங்களுடைய குடும்பத்தை காப்பாத்தி, தன்னுடைய குடும்பத்தையுமே காப்பாத்தி, தான் எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு அப்படின்னு எதையுமே எதிர்பாராமல் பொதுநலமாக எல்லாத்துக்குமே எல்லா நல்லது செஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கல, கண்டிப்பா கிடைக்கல உங்களுக்கு. அதனுடைய வருத்தமும் வேதனையும் இப்பதான் உங்களுக்கு புரியுது. நம்ம குடும்பம் கஷ்டப்படுது, நம்ம மனைவிக்கு செய்யலையே, நம்ம மக்களுக்கு செய்யலையே, எல்லாத்துக்கும் செஞ்சு எல்லாருமே அனாமத்தை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற வேதனை இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. இனிமேலாவது தான் கொஞ்சம் சுயநலமாக வாழ பாருங்கள். சுயநலமானா தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மக்கள், தன்னுடைய மனைவி, இவங்களுக்கோசரம் நீங்க கொஞ்சம் பாடுபடுங்க, கொஞ்சம் வாழுங்க. அப்ப இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச பலம் அடையும் போது, அந்த 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். அப்ப அந்த தொழில் ஸ்தானம் கண்டிப்பாக உங்களுக்கு வலுப்பெறும். அப்ப அந்த தொழில் ஸ்தானத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல தைரியம் கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும், எதையுமே நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்கும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலுமே அவங்கள பார்த்து நீங்க பொறாமப்படவும் மாட்டீங்க, பயந்துக்கவும் மாட்டீங்க. நாமளும் அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற உழைப்பீங்க. அந்த உழைப்பு இந்த பீரியட்ல உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்ப இந்த பீரியட்ல பிஸ்னஸ் ரன் பண்றாமா? பண்ணலாம். பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம்.
ஒரு பிரான்ச்சுக்கு இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமா? தாராளமாக ஓப்பன் பண்ணலாம். இது மாதிரி எல்லாமே செய்வதற்குண்டான டைம் தான் இப்போ அந்த குரு பகவானின் அதிசாரா பயிற்சி. அப்ப அந்த குரு பகவானின் அதிசாரா பயிற்சியினால துலாம் ராசிக்காரர்கள் ஒரு அதிகமான ஒரு வேகமான ஒரு வளர்ச்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, 10ஆம் இடத்திலேயே அந்த குரு பகவான் உச்ச பலம் அடைகிறார். 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்ப அந்த தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் உச்ச பலம் அடையும் போது கண்டிப்பாக உங்களை மெல்ல மெல்ல உயர்த்தி எல்லாரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சியின் வேகமும் நல்லா இருக்கும். நான் சொல்றதை நம்புங்க. நீங்கள் எதை செய்தாலும் அதன் மூலியமாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் மட்டும் இல்லைங்க, இது வேலையில் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் குருவுடைய பார்வை படுறதுனால அட்டகாசமாக இருப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷம், ஒரு மன நிம்மதி, ஒரு ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், தங்கம், வைரம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இது வாங்கி உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். இல்லை உங்களுடைய கணவர் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கிடைக்கும். உங்களுடைய இல்லற வாழ்க்கை கண்டிப்பாக திருப்தியாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் ஆகப்பட்டது 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க, மகரத்தை. அப்போ அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வீடோ மண்ணு மனையோ கண்டிப்பாக வாங்குவீங்க. எவ்வளவு பிரச்சனையில் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி கையில் பணம் வச்சுட்டு நீங்கள் தேடிட்டு இருந்திருப்பீங்க, கிடச்சிருக்காது. ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, அது மூவ் ஆகிருக்காது. இந்த பீரியடில் கண்டிப்பாக நீங்கள் கிரயம் பண்ணுவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பார்த்து இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி அட்வான்ஸும் கொடுப்பீங்க. இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இது போக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால தூர பிரயாணம், அந்த தூர பிரயாணத்தின் மூலியமாக உங்களுக்கு நல்ல மாற்றம், ஒரு நல்ல வேலையில் மாற்றம், வீட்டை மாற்றி இருப்பீங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தொழிலில் மாற்றி போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சேலரி உயர்வோ இடமாற்றமோ கண்டிப்பாக இந்த பீரியடில் நடக்கும். இது போக நீங்கள் இந்த பீரியடில் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு எடுத்துட்டோம்னா, இந்த சனி பகவானை கண்டிப்பாக வணங்கி வாங்க. அந்த சனி பகவானை வணங்கி வரும்போது உங்களுக்கு ஆயுளும் பலமாகும், உங்களுடைய தொழிலும் பலமாகும். கொச்சனூர் போயிட்டு அந்த சனி பகவானை வணங்கி வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். அது போக நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையுமே நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இவ்வளோ பலன் சொல்லியும் ஒரு சிலருக்கு அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய பதிவெல்லாம் கேட்டிருப்பீங்க. அதில் ஒரு சிலருக்கு நடக்கலை, ஒரு சிலருக்கு நடக்குது. அப்படின்னா நான் சொன்னதில் மிஸ்டேக் இல்லை, உங்களுடைய ஜாதகத்தில் தான் மிஸ்டேக் இருக்கணும். அதனால் உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து பாருங்கள், இல்லைன்னா அனுப்பி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டீங்க துலாம் ராசியில் பிறந்து. அந்த கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாகி ஒரு நல்ல மனநிலை உங்களுக்கு ஒரு நல்ல திருப்தி கிடைக்க போகிறது. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.